வெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திவ்யாவோட அப்பா ஒரு அரசியல்வாதி, அதுவும் எம்எல்ஏ. அவங்களுக்கு பதிலாக அவங்க பொண்ணை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிருவாங்கங்கிற ஒரு பொறாமையில தான் இந்த வெற்றி இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு திவ்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா வெற்றிக்கு அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடும். அந்த ஒரு காரணத்தினால தான் இப்படி ஒரு கேவலமான காரியத்தை இந்த வெற்றி பண்ணியிருக்காருன்னு வக்கீல் வாதாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா திவ்யாவை வீட்டோட முடக்கி வச்சிடலான்னு நினைச்சிட்டு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு காரியத்தை பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க வக்கீல். வெற்றி நான் தப்பு பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. சரி, உங்க பக்கம் வாதாடுறதுக்கு வக்கீல் யாரும் இல்லையான்னு கேட்குறாங்க ஜட்ஜு. திவ்யாவோட வக்கீல் துளசி கிட்ட கேட்குறாங்க, என்ன மேடம் இவருக்காக வாதாடுறதுக்கு நீங்க சொன்ன அந்த வக்கீல் வரலையா? ஏதோ ஒரு ஆர்வத்துல வந்திருப்பாரு. விஷயம் என்னன்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, நினைச்சு பார்த்து இது தப்புன்னு நினைச்சு அவரும் வாதாட வரல போல இருக்குன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு பொண்ணுக்கு தகப்பன் தானே. இந்த கேஸை ஃபுல்லா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் அவரோட மனசு உறுத்தி இருக்கும். அதனால அவரும் ஒதுங்கி போயிருப்பாரா இருக்குங்கிறாங்க. சார்பா வாதாடுறதுக்கு லாயர் வரலைன்னா அப்ப நான் தீர்ப்பு வாசிக்கட்டுமான்னு ஜட்ஜு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க துளசி முருகன் கிட்ட கேட்குறாங்க, ஆமா நீங்க பார்த்து வச்ச வக்கீல் என்னாரு, என்னாச்சு, ஃபோன் பண்ணி பாருங்கங்கிறாங்க அஞ்சலி. துளசி வெளியில வந்து லாயருக்கு ஃபோன் பண்றாங்க. லாயர் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்றாங்க, மேடம் லாயர் வர முடியாது, அந்த திவ்யாவோட ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு போட்டுட்டாங்க, அவர் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, நீங்க வேற வக்கீல் வச்சு பாத்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இனிமே எதுவுமே ஆகாதா, வெற்றியை காப்பாற்றவே முடியாதா? ஐயோ வெற்றி எவ்வளவு நல்லவர், எனக்காக எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, ஆனா என்னால இப்ப அவருக்கு உதவ முடியலையேன்னு அழுதுட்டு இருக்காங்க. முருகன் துளசிக்கு ஆறுதல் சொல்றாங்க, அழாத துளசி, அந்த கடவுள் பாத்துக்குவார், எப்படியும் வெற்றியை காப்பாற்றுவார், கவலைப்படாதீங்கிறாங்க. வெற்றிக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் இல்லைன்னு ஜட்ஜு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அப்ப கரெக்டா நான் வாதாடுறேன்னு சொல்லி அஞ்சலி முன் வந்து நிக்கிறாங்க. அபிராமி ஈஸ்வரமூர்த்தி கிட்ட சொல்றாங்க, என்னங்க இவ போய் வாதாடுறேன்னு சொல்லிட்டு இருக்கா, என் புள்ள வாழ்க்கையில யாரெல்லாமோ விளையாடிட்டு இருக்காங்களேன்னு பாக்குறாங்க. நான் திவ்யாவை முதல்ல விசாரிக்கிறேன்னு அஞ்சலி திவ்யாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஒரு பொண்ணு சாதாரணமா இப்படி ஒரு பொய்யை பப்ளிக்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா நீங்க சொல்லியிருக்கீங்க பொண்ணுக்கு அநீதி நடந்தா நிச்சயமா அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும்னு தான் நல்லவங்க நினைப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு இடத்த நீங்க தப்பா பயன்படுத்திட்டு இருக்கீங்க திவ்யா, இது சரியில்லைங்கிறாங்க அஞ்சலி. நான் எதுக்காக தப்பா போய் பேச போறேன், எனக்கு அநீதி நடந்ததெல்லாம் உண்மைன்னு சொல்றாங்க திவ்யா. அப்படியா, சரி வெற்றி எத்தனை மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேள்வி மேல கேள்வியை தாக்குறாங்க அஞ்சலி. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த வக்கீல் சொல்றாங்க, மேடம் நீங்கன்னு இல்லை, யார் வந்து இந்த கேஸை எடுத்து நடத்தினாலும் அவங்கனால ஜெயிக்க முடியாது, நடந்தது என்னமோ தப்பு தப்பு தான், வெற்றி குற்றவாளி தான்ங்கிறாங்க. வெற்றி தான் குற்றவாளிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. கூடுதலா நான் வெற்றியோட மனைவி துளசி கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லி துளசியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. வெற்றி உங்களுக்கு யாருங்கிறாங்க, என் கழுத்துல தாலி கட்டின புருஷன்னு சொல்றாங்க துளசி. ஓ அப்படியா, அவர் ஒரு எம்எல்ஏ பையன், அப்படின்னா அவங்க கல்யாணம் சீர சிறப்பமா கிராண்டா நடந்திருக்குமல்ல, பத்திரிக்கையை அடிச்சு மண்டபம் பார்த்து சாப்பாடு போட்டு ஜாம் ஜாம்னு உங்க கழுத்துல தாலி கட்டியிருப்பாங்கல்ல, ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நடந்ததுக்கான வெட்டிங் போட்டோ ஏதாவது இருக்கா, இல்ல வீடியோ ஆதாரம் தான் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. அஞ்சலி ஜட்ஜு கிட்ட சொல்றாங்க, இவங்க இந்த கேஸை திருப்ப பாக்குறாங்கிறாங்க. குற்றம் செஞ்சவரை பத்தி எடுத்துக்காட்டுறதுக்கு தான் நான் இப்படி சொல்ல வந்தேன். அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதுதான் அவரோட முழு வேலை. அரசியலெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஒரு பொண்ணு மேல விருப்பப்பட்டுட்டா அவளை அடைஞ்சே தீரணும்னு அவர் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடிய அதுக்கான சாட்சி தான் இந்த துளசி. பாதிக்கப்பட்டது திவ்யா. நியாயமா பார்த்தா துளசியே வெற்றிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். துளசி கிட்ட எத்தனையோ தடவை இவரோட விருப்பத்தை சொல்லியிருக்காரு, ஆனா அதுக்கு அவங்க சம்மதிக்கல. அதனாலதான் கோயில் திருவிழாவில் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவர் போய் தாலியை கட்டியிருக்காரு. துளசியோட கழுத்துல யார் தாலி கட்டினாங்கன்னு தெரியாமையே பல மாசமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மீடியாவில் பல விஷயங்கள் வெளியே வந்தது. அப்படிப்பட்ட மோசமான வெற்றி தான் இந்த வெற்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாதுங்கிறாங்க துளசி. மேடம் உங்ககிட்ட விசாரணை முடிஞ்சது, நீங்க போலான்னு சொன்னதும் துளசி மறுபேச்சு பேச முடியாம அங்கிருந்து போறாங்க. சார், திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி துளசி கழுத்துல தாலியை கட்டினீங்கன்னு வெற்றி கிட்ட கேள்வி கேட்கறாங்க. துளசியை தான் எனக்கு ஆரம்பத்துல இருந்து பிடிச்சது, எங்க அப்பா அம்மா வற்புறுத்தலால தான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சம்மதிச்சேன். இருந்தாலும் என்னால துளசியை மறக்க முடியல, அதனால தான் நான் போய் துளசி கழுத்துல தாலியை கட்டினேன்னு சொல்றாங்க. வீட்டில் கட்டாயப்படுத்துறதுனால திவ்யா கழுத்துல தாலியை கட்டிட்டு துளசியை வச்சுக்கலான்னு ஆசைப்பட்டீங்களாங்கிறாங்க. தப்பா பேசாதீங்க மேடம்ங்கிறாங்க. இல்ல நீங்க தப்பா நடந்திருக்கீங்க, அதனால தான் பேசும்படி இருக்குங்கிறாங்க வக்கீல். சிசிடிவி மூலமா இவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட கையாண்டிருக்காங்க. அந்த ஷர்ட்ல திவ்யாவோட லிப்ஸ்டிக் கரை இருக்குன்னு சொல்றாங்க வக்கீல். இல்ல இதெல்லாம் பொய், திவ்யா இறந்துடுவேன்னு எனக்கு ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சேன், அதை வச்சு தான் நான் வீட்டுக்கு போனேங்கிறாங்க வெற்றி. திவ்யா அனுப்பின அந்த வீடியோ மெசேஜும் டெலிட் ஆயிடுச்சு. திவ்யா அப்படி ஒரு வீடியோவை அனுப்பல, என் தரப்புல இருக்கிற எல்லா நியாயத்தையும் நான் எடுத்து சொல்லிட்டேன். இவர் எப்படிப்பட்டவருங்கிறத நான் நிரூபிச்சிட்டேன் சார். பெண்களுக்கு நாளுக்கு நாள் இப்படிப்பட்ட ஆளுங்கனால தான் அநீதி நடந்துட்டு இருக்கு. வெற்றி மாதிரியான ஆட்களுக்கு நீங்க சரியான தண்டனை கொடுத்தா தான் இது தப்பு பண்றவங்களுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்குங்கிறாங்க. ஏமா உங்ககிட்ட வெற்றி நல்லவர்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா, ஆதாரத்தோட தாமா நீங்க ஆஜராகணுங்கிறாங்க. விசாரணையை நாளைக்கு ஒட்டி வைக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. கோர்ட்ல நடந்ததெல்லாம் அஞ்சலியும் துளசியும் சிவராமன் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. பேரும் கலந்து பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறமா திவ்யா வீட்டுல இருந்த வேலைக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அதுல கண்ணமான ஒரு அம்மா மட்டும் உண்மையை சொல்ல வரல, அவங்களுக்கு காது கேட்காது, ஆனா அவங்க சொன்னாங்கன்னா உண்மையை தான் சொல்லுவாங்க, அவங்க தான் நேர்ல பார்த்த சாட்சிங்கிறாங்க. கண்ணம்மாவுக்கு காது கேட்காதனால கோர்ட்டுக்கு வந்து கண்ணால பார்த்த சாட்சியை சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் கேட்ட ஜட்ஜுக்கு தீர்ப்பு சொல்றாங்க. அப்ப திவ்யாவுக்கு தப்பான ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரும் வராங்க. திவ்யா என்னைய மிரட்டினதுனால தான் நான் இவங்க கேட்ட மாதிரி தப்பான ரிப்போர்ட்
ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தேன். வெற்றி தப்பு பண்ணலைன்னு டாக்டரும் சொல்லிடுறாங்க. டாக்டரும் கண்ணம்மாவும் சொன்ன சாட்சியை வச்சு வெற்றி தப்பு பண்ணலைன்னு அவங்களுக்கு விடுதலை கொடுக்குறாங்க ஜட்ஜு. திவ்யா பொய்யான வழக்கு சோடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு 3 மாசம் சிறை தண்டனையும் 1,00,000 ரூபா அபராதம் கோர்ட்டுக்கு கட்டணும்னு அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. திவ்யாவுக்காக பொய்யான வழக்குல வாதாடின வக்கீலுக்கு இனிமே நீங்க கோர்ட்ல எப்பவும் வாதாடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு நிபந்தனையை கொடுக்குறாங்க. என்ன வெற்றி, சாவித்திரி சத்தியவான காப்பாத்தின மாதிரி எங்க அக்கா போராடி உங்களை காப்பாத்திட்டா பாருங்கிறாங்க அஞ்சலி. வெற்றி எல்லாரும் முன்னாடியும் துளசியை ஹட் பண்ணி நன்றி சொல்றாங்க. வெற்றி வீட்டுக்கு வந்ததும் அபிராமி அம்மா அழலன்னு அழுகுறாங்க. என்னதான் இருந்தாலும் உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என் மனசு துடிச்சு போயிடுதுடான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அழுகாதீங்கம்மா, நான் தான் வந்துட்டு நலுங்குறாங்க. வெற்றி, நான் வேண்டின சாமி உன்னை காப்பாற்றி கொண்டு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இல்லம்மா, என்னை காப்பாத்துனது துளசியும் அவங்க தங்கச்சி அஞ்சலியும் தானுங்கிறாங்க. அப்போ உன் பொண்டாட்டி தான் உன்னை காப்பாத்தினாலா? என்னோட வேண்டுதல் உன்னைய காப்பாத்தலையா? சரி, அப்படியே இருக்கட்டும். ஆரத்தி எடுத்துட்டு வா, ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போலாங்கிறாங்க அபிராமி. ஆமாம், இவனுக்கு ஆரத்தி ஒன்று தான் குறைச்சல்னு முணுமுணுத்துக்கிட்டே போய் ஆரத்தட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆரத்தி எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை பிடிச்சதெல்லாம் அங்கே விலகிருச்சு, உள்ளவா வெற்றின்னு கூப்பிடுறாங்க அபிராமி. அத்தை ஒரு நிமிஷம் இருங்கிறாங்க. இவ எதுக்கு இப்படி சொல்கிறா? ஒருவேளை நடந்ததையெல்லாம் காரணமாக வச்சு தனி கொடுத்தனங்கிது போவாளான்னு நினைக்கிறாங்க மீனாட்சி. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அழைச்சிட்டு வந்திருக்காரு, அதனால அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க துளசி. ஆமாம், துளசி சொல்கிறது சரிதான்னு சொல்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி. மகேஷ் முருகனோட அம்மாவை மறைச்சு வச்சிருக்கிற அந்த ரூம்லேருந்து வெளியில் வராங்க. இதை அஞ்சலி கவனிச்சிடுறாங்க. என்னது எப்போ பார்த்தாலும் அந்த ரூம்லேருந்தே வர்றீங்கிறாங்க. இல்லை, அதில் டாக்குமெண்ட் இருந்துச்சு அஞ்சலி, அதான் எடுத்துகிட்டு வரலான்ட்டு போனேங்கிறாங்க. அஞ்சலி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்ட்டு போகிறாங்க மகேஷ். அஞ்சலி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ துளசி ஃபோன் பண்ணுறாங்க. சாப்பிட்டியா அஞ்சலி? மகேஷ் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரான்னு கேட்குறாங்க. என்னை நல்லா பார்த்துக்கிறாருக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அங்கே எப்படி வெற்றி மாமா உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? வெற்றி மாமாவை நீ நல்லா பார்த்துக்கோக்கா, அவர் ரொம்ப நல்லவருங்கிறாங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். சரி, நீ சாப்பிட்டியா? உனக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு வாங்கி செஞ்சு அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க துளசி. சரி கண்டு ஃபோன் கட் பண்ணுறாங்க. மகேஷ் போனதுக்கு அப்புறமா அந்த அம்மா இருக்கிற அந்த ரூமில் போய் சாவி இல்லாத காரணத்தினால ஹேர் பின்னு கம்பி அது இதுன்னு உள்ள விட்டு எப்படியெல்லாம் நீக்கணுமோ அப்படி நீக்கி பார்க்குறாங்க. நீக்கவே முடியலையே, சாவியும் கிடைக்கல, எப்படி நீக்கிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. ஓ, லாக் இப்படி தான் நீக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கம்பியை மறுபடியும் அதே மாதிரி விட்டு விட்டு நீக்கி பார்க்குறாங்க. ஒரு வழியாக அந்த ரூம் திறந்துருது. உள்ளே எட்டி பார்த்ததும் அந்த அம்மா இருக்கிற நிலைமையை பார்த்து பயந்துட்டு வெளியில் ஓடி வராங்க அஞ்சலி. ஐயோ, யாரா இருக்கும், இவங்களை எதுக்காக இவர் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க என்னன்னு தெரியலையே, விசாரிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க யாரு, ஏன் இப்படி கட்டி போட்டிருக்காங்க, எவ்வளோ நாள் அங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப வருஷமா இருக்கேங்கிறாங்க. ஆமாம், வருஷம் என்னம்மான்னு கேட்கும்போது 2025ங்கிறாங்க. நான் 2007 அடைஞ்சேன், இப்போ 25 வருஷம் ஆயிடுச்சாங்கிறாங்க. அட பாவி, இவ்வளவு வருஷமா உள்ளேயே தான் இருக்கீங்களா? சரி வெளியில் வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் காப்பாத்துறேன்னு கூப்பிடுறாங்க அஞ்சலி. இல்லைம்மா, நான் வெளியில் வந்தா என்னை கொன்னே போட்டுருவான், உன்னையும் கொன்னுடுவாமா, தயவுசெய்து நீ இங்கேருந்து போங்கிறாங்க. அஞ்சலி கூப்பிட வரைக்கும் கூப்பிட்டு பார்த்துட்டு சரின்ட்டு வெளியில் வராங்க. இறங்கிக்கிட்டே வெளியே வந்த அஞ்சலி மறுபடியும் லாக் போட்டுட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மகேஷ் நிற்கிறாரு. என்ன அஞ்சலி, திரும்ப திரும்ப இந்த ரூமுக்கிட்ட உனக்கு என்ன வேலை? சரி வா, இன்னைக்கு செக்கப்புக்கு போகணும், டாக்டர் கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அஞ்சலி பயந்துக்கிட்டே மகேஷ் கூட போகிறாங்க. செக்கப் முடிஞ்சதும் அஞ்சலி ரொம்ப பயந்துருக்காங்க. அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன், கரெக்டான நேரத்தில் மாத்திரை சாப்பிட வைங்க, சாப்பிட சொல்லுங்கள். அவங்க 2 உசுரோடு இருக்காங்க, நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும், அது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி மகேஷ் கிட்ட சொல்லி மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க டாக்டர்மா. மகேஷ் அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்து, பாட்டி அஞ்சலி, நீ நல்லா சாப்பிடாதனால டாக்டர்மா என்ன சொல்கிறாங்கன்னு, நீ ரொம்ப வீக்காக இருக்கியா, சாப்பிட்டு நல்லா மாத்திரை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, ரொம்ப நேரம் தூங்கு அஞ்சலி அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாங்க மகேஷ். இந்த சாப்பிட்டச்சில் மாத்திரையை சாப்பிடணும், மாத்திரையை கொடுக்குறாங்க. மாத்திரையை சாப்பிடாம மறைச்சி வைக்கிறாங்க அஞ்சலி. மகேஷ் தூங்கிட்டுன்னு சொல்லிட்டு 2 மணிக்கு மேலே மறுபடியும் அந்த அம்மாவை பார்க்கறக்காக மாடி ஏறி போகிறாங்க. அப்போ பின்னாடியே வந்துடுறாங்க மகேஷ். அப்போ திரும்பி பார்த்ததும் பயந்துக்கிறாங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோமேன்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. என்ன அஞ்சலி, ஏன் தூக்கம் வரலையாங்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு தூக்கம் வரல, கொஞ்சம் பசிச்சது, அதான் சரி காத்தாட இங்கே வந்துட்டு போகலாமேன்னு வந்தேங்கிறாங்க. அப்படியா, அதான் நைட்டெல்லாம் நல்லா சாப்பிட்ணுன்னு சொன்னால் நீ கேட்குறியா, சரி வா, உனக்கு நான் இட்லி எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு வந்து தூங்குவா அப்படின்னு மறுபடியும் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சு பால் கொடுக்குறாங்க. வந்து தூங்குவா அஞ்சலி அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க மகேஷ். அடுத்த நாள் மகேஷ் ஆஃபீஸ் போயிடுறாங்க. ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறமா கதவை லாக் பண்ணிட்டு திரும்பவும் வந்து அந்த அம்மா கிட்டேயே பேசி பார்க்குறாங்க அஞ்சலி. இல்லைம்மா, நான் இங்கேருந்து வெளியில் வந்தால் கண்டிப்பாக அவன் உன்னை கொன்னுடுவான், என்னையும் கொன்னுடுவான், தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்கிறாங்க. அஞ்சலி வெளியில் வந்ததுக்கப்புறம் சரி, இந்த விஷயத்தை எப்படியாவது அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம்ம ஏதாவது பண்ணியாகணும், இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க அஞ்சலி. சிவராமன் இங்கே கார் மெக்கானிக் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இன்ஜினை ரெடி பண்ணனதும், ஆஹா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இப்படி ஒரு இன்ஜின் தயார் பண்ணால் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும், இதை கார் கம்பெனி ஓனர்கிட்ட கொடுத்தா இதுக்கு ஒரு நல்ல சேலரி கொடுப்பாங்க, இந்த மாதிரி இன்ஜினை பொறுத்து இப்படி ஒரு கார் தயார் பண்ணி வெளியிட்டோன்னா நிச்சயமா
வசதி இல்லாதவங்க கூட இதை வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும்னு சிவராமன் கம்பெனி ஓனர்கிட்ட கொண்டு வரைபடத்தை கொடுக்குறாங்க. இவரோட கண்டுபிடிப்பு பொறுத்த வரைக்கும் 1 லிட்டர் பெட்ரோல் இருந்தால் போதும், ஜார்ஜிலேயே மறுபடியும் இயங்க ஆரம்பிச்சிடும். 800லேருந்து 1000 கிலோமீட்டர் கிடைக்குங்கிறாங்க. வாழ்த்துக்கள் சிவராமன், நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்ங்க நிரூபிச்சிருக்கீங்க. நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு கேட்குறாங்க அந்த முதலாளி. சார், நான் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன், என்ன மாதிரியே நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கார் வாங்கி ஓட்டணும். இந்த கண்டுபிடிப்புக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள், பேட்டன் ரைட்ஸ் மட்டும் எங்கள் கம்பெனிக்கே நீங்கள் எழுதி கொடுத்துருங்கன்னு கேட்குறாங்க. இந்த பேட்டன் ரைட்ஸை என் ஒய்ஃபு பேரில் தான் நான் சேர்ந்து பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். காமெடி பண்ணாதீங்க சிவராமன், சாதாரண மக்கள்கிட்டயெல்லாம் நீங்கள் இதை கொண்டு ஒப்படைக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ பணம் வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பேசாமல் செட்டில் ஆகிற வழியை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை சார், உங்கள் பேச்சு எனக்கு சரியில்லை, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிவராமன் அங்கேருந்து கிளம்பி வெளியில் வராங்க. இதை பாருங்கள் சார், உங்கள் கனவு கனவாகவே இருக்கட்டும், என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. சரி சார், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் லட்சுமி அம்மா நிலா சாப்பாடு பிசைஞ்சு வைக்கிறாங்க. முருகனுக்கும் ரேவதிக்கும் கொடுக்குறாங்க. சிவராமனும் வாங்குறாங்க. அப்போ லட்சுமி அழுகுறாங்க. என்ன லட்சுமி, என்னால் இந்த குடும்பம் பிரிஞ்சிருச்சேன்னு அழுகுறியா? எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தபோது நிலா சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம தனிமையாக இருக்கோமேன்னு நினச்சி வருத்தப்படுறிய லட்சுமிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, நாம் அவங்க மேலே பாசமாக இருந்தோம், நம்ம மேலே அவங்க பாசமாக இல்லாததுக்கு நாம் என்னங்க செய்ய முடியும்? கூட்டு குடும்பத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தணும். ஆனால் அவனுக்கு அதையெல்லாம் நினைக்கவே இல்லையே. நானும் தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் சொந்தமாக வீடும் கட்ட முடியல. நம்மக்கிட்ட இருந்த அந்த நிலமும் கைவிட்டு போயிடுச்சு, குடும்பமும் பிரிஞ்சு போச்சு. நீ ஆசைப்பட்ட எதையுமே என்னால் செஞ்சு கொடுக்க முடியல. இனிமேல் எப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போகிறேன்னு தெரியலையே லட்சுமின்னு அழுகிறாங்க. சரி விடுங்க, யார் என்னை விட்டுட்டு போனாலும் நீங்கள் என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதுங்க. நீங்கள் தான் என்னோட உலகம், என்னோட சொத்து. உங்கள் தோளில் சாஞ்சு தூங்கினாவே எனக்கு அதுவே போதுங்க. கோயிலில் கூட்டம் வந்தால் தான் அங்கே இருக்கிறதுக்கு பேர் சாமியா என்ன? ஆனால் நீங்கள் எனக்கு சாமி மாதிரி. உங்களை மாதிரி புருஷன் கிடைக்க நான் 7 ஜென்மமும் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறாங்க லட்சுமி. டே முருகா, உனக்குன்னு நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை. என் பசங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனால் நீ என் கூடவே இருக்கி, எனக்கு அதுவே போதுமுடாங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் லட்சுமி கிட்ட சிவராமன் கேட்குறாங்க, நீ சந்தோஷமா இருக்கியாங்கிறாங்க. என்னங்க, உங்கள் கூட இருக்கும்போது நான் ஒரு நொடி கூட அப்படி நினச்சதே இல்லை. எப்பவும் உங்கள் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் கேட்குறீங்கிறாங்க லட்சுமி. முத உன்னை எப்போ பார்த்தனோ அதே மாதிரியே அன்போட அக்கறையோடவே இருக்கேன் லட்சுமி. முதல் காதல் எனக்கு இன்னை வரைக்கும் அது காதலாகவே இருக்குதுங்கிறாங்க சிவராமன். சரிங்க, நீங்கள் போய் அத்தைக்கு கை கால் முகமெல்லாம் தொடச்சி விட்டுட்டு வாங்க, நான் பூஜைக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க லட்சுமி. சிவராமன் போய் பாட்டிக்கு நீர் எடுத்துகிட்டு போய் முகமெல்லாம் தொடச்சிட்டு, என்னை சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்லி ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருக்கேன். நீ எழுந்திரிச்சு என்னை வாழ்த்து சொல்லி நெத்தியில் மட்டும் குடும்பம்னு சொல்லி அழுகிறாங்க சிவராமன். நீ படுக்கையில் படுத்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் என்னென்னமோ நடந்துருச்சு. நீ மட்டும் ரெடியாக இருந்திருந்தேன்னா நிச்சயமாக இதெல்லாம் ஏதாவது ஒரு வழியில் தடுத்திருப்பேன். கண்ணு முழிச்சு பாருமான்னு அழுதுட்டு இருக்காங்க. பாட்டி திடீர்னு கண்ணு முழிச்சதும் சந்தோஷத்தில் சிவராமன் லட்சுமி அம்மாவை கூப்பிடுறாங்க. லட்சுமி அம்மா அங்கே பூஜை ரூமில் சாமி பாட்டு போட்டிருக்காங்க செல்லில். அதனால அந்த சத்தத்தில் சிவராமன் கூப்பிட்டது கேட்காம அவங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டி கண்ணு முழிச்சதும் மகேஷ் கெட்டவன், அவன் ஒரு கொலகாரங்கிறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா நீ மகேஷை பற்றி இப்படியெல்லாம் சொல்கிற? அஞ்சலி மாப்பிளமா அவர் ரொம்ப நல்லவருங்கிறாங்க சிவராமன். மகேஷ் வீட்டுக்கு மகேஷோட ஃப்ரெண்டு கார்த்தி வந்ததுலேருந்து நடந்து முடிஞ்சது வரைக்கும் அத்தனையும் ஒன்று விடாமல் பாட்டி சிவராமன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியில் இருக்காங்க சிவராமன். விட்டுருந்தா என்னையவே கொலை பண்ண பார்த்துருப்பான்ப்பா. நம்ம வீட்டு பொண்ணை அங்கே அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அஞ்சலியை காப்பாற்று, நம்ம வீட்டு பொண்ணை விட்டுரு, அதை எப்படியாவது போய் அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க பாட்டி. மறுபடியும் மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. சிவராமன் கிளம்பி போகலான்னு போகிறாங்க. அப்போ லட்சுமி வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க. இன்னைக்கு சுமங்கலி பூஜை நாள், அதுவும் நீங்கள் எங்கெங்கே என்ன ஆசீர்வாதம் பண்ணாமல் போகிறீங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு கிளம்பலாங்கிறாங்க. இல்லை லட்சுமி, என்னை பார்க்கணுன்னு ஒருத்தர் வருவார், அவரை போய் அந்த டைமுக்கு பார்க்கணும், இல்லைன்னா அவரை பார்க்க முடியாமல் போயிடும் அப்படின்னு கிளம்பும்போது தட்டி விடுது. என்னங்க இது, கிளம்பும் போதே இப்படி அபசகுணமாக தட்டுதே, வாங்க ஒரு ரூபா தண்ணி குடிச்சிட்டாவது போங்கிறாங்க லட்சுமி. சிவராமன் உடனே போய் அஞ்சலியை பார்த்து பேசணும்னு நினச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அஞ்சலியும் வீட்டை விட்டு கிளம்பி அப்பா அம்மா கிட்ட நேரடியாக பேசலான்னு வராங்க. இப்போ மகேஷ் வீட்டுக்குள்ளே வரும்போது அஞ்சலி இல்லை. என்னாச்சு, அஞ்சலிக்கு போயிருப்பான்னு தெரியல, அவளுக்காக பூ ஸ்வீட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன், வீட்டில் இருக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. மேல் மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா இருந்த கதவு திறந்த அம்மா கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. ஆமாம், நேற்று வந்தா, இப்போவும் வந்தா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனா, அவகிட்ட நான் எந்த உண்மையும் சொல்லலைங்கிறாங்க. அஞ்சலிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்கே, அநேகமாக முக்கியமாக எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, இப்போ தான் போனான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஏரியாவுக்கு விட்டு இன்னும் தாண்டி இருக்க முடியாது, நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்லணும்னு சொல்லிட்டு மகேஷ் உடனே அவங்க ஆளுகளை வச்சு அஞ்சலியை தேடுறாங்க. சிவராமன் வந்துட்டு இருக்கும்போது துளசியும் வெற்றியும் சிவராமனை பார்க்குறாங்க. இவங்க கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கிறாங்க. சரி, தடத்தில் வச்சு பேசக்கூடாது, வீட்டில் போய் பேசிக்கலான்னு. சரி துளசி, வீட்டுக்கு போங்க, நான் இப்போ வந்துடுறேங்கிறாங்க. சரிப்பா, நாங்கள் வீட்டில் இருக்கோம் வாங்கன்ட்டு போகிறாங்க. சிவராமன் அஞ்சலியை பார்க்கறக்காக அஞ்சலி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த அம்மாவோட சத்தம் கேட்குது. சிவராமன் கொண்டு வந்த பொருளெல்லாம் அங்கேயே சேரில் வச்சுட்டு மேலே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவனோட அம்மா நிலைமை இப்படி இருக்கேன்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு, சரி வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், காப்பாற்றுறேங்கிறாங்க. இல்லை சிவராமா, உங்களுக்கும் ஆபத்து வந்துடும், உங்களையும் கொண்டுடுவான், என் பிள்ளையும் கொண்டுடுவான், நீங்கள்
இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்க, அவன் கண்ணில் பற்றாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சிவராமன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து போகிறாங்க. அஞ்சலியை ரவுடிங்க துரத்திக்கிட்டு இருக்காங்க. அஞ்சலி அங்கங்கே ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே மகேஷும் அஞ்சலியை தேடி பார்க்குறாங்க. சிவராமன் கரெக்டாக அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ஃபோன் பெல் அடிச்சதுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க மகேஷ் போனதும் அஞ்சலிக்கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிடுறாங்க. நம்பர் பார்க்குறாங்க. மாமா தான் கூப்பிட்றாரு. அவர்கிட்ட அப்புறமா பேசிக்கலாம், நம்ம 2 பேரும் பேசலாங்கிறாங்க. அடிச்சு நீ எல்லாம் ஒரு மனுஷனா, கர்ப்பமாக இருக்காருன்னு கூட பார்க்காம நீ ஆள் வச்சு துரத்துறியே, உன் கூட வாழ்ந்ததெல்லாம் போதுங்கிறாங்க அஞ்சலி. நீ எல்லாம் ஒரு மனுஷனா, வயசா நம்ம எதுக்குடா அவங்கள இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற, எதுக்கு இப்படி அடைச்சி வச்சிருக்கீன்னு கேட்குறாங்க. அப்போ மகேஷ் நினைக்கிறாங்க, அப்படின்னா அந்த கிழவி சொன்ன மாதிரி உண்மையெல்லாம் அஞ்சலி கிட்ட சொல்லலை போல இருக்கு, நம்மளும் ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி அஞ்சலியை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க மகேஷ். அஞ்சலி அவங்க எங்கள் அம்மா, அவங்களுக்கு நினைவு இல்லாமல் இருக்காங்க, அவங்கள அவுத்து விட்டோன்னா எங்கேயாவது ஓடிடுவாங்க, அவங்க சுயநினைவே இல்லாத இருக்கிறவங்கள எப்படி வெளியில் விட முடியுங்கிறாங்க. நீ சொல்ற பொய்யில இதுவும் ஒரு பொய், உன்னை நான் நம்ப மாட்டேங்கிறாங்க அஞ்சலி. நான் இப்போ உங்க கூட வந்தாலும் அவங்க வாயால நீ தான் அவங்க பிள்ளைன்னு சொல்லணும், அப்பதான் நான் உன்னை நம்புவேங்கிறாங்க அஞ்சலி. சரி வா போலாம் அப்படின்னு மகேஷ் கோளாரா அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சிவராமன் முருகனோட ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வேறு ஒருத்தர் வந்து கூப்பிடுவோம். அப்போ முருகா இந்த அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணியிருக்காரு, இந்த அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. ஐயோ என்னால் பேச முடியாது, இவர் வேறு ஃபோனை கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு முருகன் அவரை திருப்பி திருப்பி கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த பக்கம் சிவராமன் லைனில் இருக்கிறத முருகன் புரிஞ்சுக்கிட்டு பேச முடியாமல் தவிக்கிறாங்க. சிவராமன் முருகனோட அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில், டே முருகா உங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டேன்டா, கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சந்தோஷத்தில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளவு நாளாக இந்த மகேஷ் தான் இவங்க அம்மாவை போட்டு இப்படி அடைச்சு சித்திரவதை பண்ணுனான்னு இதை சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க சிவராமன். சரி முருகன் கிட்ட போனில் சொல்ல முடியாது, நேரடியாக போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் அங்கிருந்து வேகமாக போகிறாங்க. சிவராமன் வீட்டுக்கு துளசியும் வெற்றியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. லட்சுமி அம்மா பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு சுமங்கலி பூஜை, அந்த நாள் அதுவுமா இன்னைக்கு வந்திருக்கீங்க, வாப்பா வெற்றி, துளசி நெத்தியில் குங்குமத்தை வச்சு மாங்கல்யத்திலையும் குங்குமம் வைங்கிறாங்க. அடுத்தது குங்குமம் வச்சதும் வெற்றியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க துளசிங்கிறாங்க. வெற்றியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க துளசி. பாட்டியை போய் பார்த்துட்டு வரேன்னு துளசியும் வெற்றியும் போய் பாட்டி ரூமுக்கு போகிறாங்க. இந்த பக்கமா லட்சுமி அம்மா சிவராமனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்கங்கிறாங்க. லட்சுமி வீட்டுக்கு தான் வர, சீக்கிரம் வந்துருவேங்கிறாங்க. சிவராமனை கடத்திற்காக ஆளுங்களை செட் பண்ணியிருக்காங்க மகேஷ். இந்த பக்கமா வீட்டில் அடைச்சி வச்சிருந்த அம்மாவையும் வேறொரு இடத்துக்கு மாற்றிடுறாங்க மகேஷ். ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த அம்மாவை கட்டி போடுங்க, ஏதாவது அந்த சிவராமன் கிட்ட உண்மையை சொன்னாங்களான்னு கேளுங்கிறாங்க. சரி இருங்க நானே ஃபோனை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த அம்மா எதுவும் சொல்லலையாமாங்கிறாங்க. அப்படியா, சரி அந்த அம்மாவை அங்கேயே கட்டி போட்டு வைங்க, விட்டுறாதீங்கடா, கவனங்கிறாங்க மகேஷ். சரிங்கய்யா நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம் அந்த சிவராமனை போட்டு தள்ளிட்டுமாங்கிறாங்க. ஆமாண்டா சிவராமனை போட்டு தள்ளிட்டு அந்த அம்மாவோட பையன் முருகனையும் போட்டு தள்ளணுங்கிறாங்க. அவன் எங்கே இருப்பான்னு கேட்குறாங்க. பூக்கடைக்கு முன்னாடி பூ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான், அவனையும் முடிச்சு கட்டிடுன்னு மகேஷ் சொல்லிடுறாரு. முதல்ல முருகனை கொலை பண்ணிடலாம், அடுத்தது சிவராமனை தூக்கிடலாம். ஏன் தான் இப்படி என்ன அடுத்தடுத்து தப்பு பண்ண வைக்கிறாங்கன்னே தெரியல. சிவராமன் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட தெரியாத மாதிரி பேசுறாரு, அதுதானே எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறாங்க மகேஷ் ரவுடிங்க இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத முருகனோட அம்மா கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போய் பூக்கடையில் இருக்கிற முருகனை காப்பாற்ற போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.